உதவி. ஒரு ஊர்ல சந்தியா என்கிற ஏழை மருமகள் இருந்தா. அவளோட புருஷன் ராமு வயல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அவங்களுக்கு சிட்டின்னு ஒரு பொண்ணு கூட இருந்தா. சந்தியா வீட்டு கஷ்டத்துக்காக துணிய கூட தைச்சுக்கிட்டு இருந்தா. சாயங்கால நேரத்துல பூவை கட்டி அந்த பூவை கொண்டு போய் பஜார்ல வித்துக்கிட்டு இருந்தா. இவங்க பெரிய பணக்காரங்க இல்லனாலும் வந்த பணத்துல சந்தோஷமா குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துச்சு. பெரிய ஆக்சிடென்ட் ஆனதுனால ராமு காலில அடிபட்டுருச்சு. ஆபரேஷன் பண்றதுக்கு காசு இல்லாததால அவன் படுத்த படுக்கையாவே ஆயிட்டான். இப்படி படும் கஷ்டத்துக்கு ஆளானாங்க புருஷன் பொண்டாட்டி. ஐயோ கடவுளே, யாம்பா எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்ட. நாங்க எப்பவுமே பணம் காசு வேணும்னு உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. இருக்கிற பணத்துல நாங்க சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தோம். இப்படி எங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்து எங்களை குழியில தள்ளிட்டப்பா. பரவாயில்லங்க, நீங்க எதை பத்தியும் யோசிக்காம கொஞ்ச நாள் இப்படியே ரெஸ்ட் எடுங்க. நான் எப்படியாவது ஏதாச்சும் செஞ்சு ஆபரேஷனுக்கு காசை ரெடி பண்றேங்க. சந்தியா அவளோட மனசுல எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் தன்னோட புருஷங்கிட்ட அத காட்டிக்கல. ஒரு நாள் சந்தியா எப்பவும் போல பூவை விக்கிறதுக்கு பஜாருக்கு போனா. ஒரு பக்கம் உக்காந்துக்கிட்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா யாருமே அங்க வரல. என்ன இது, இன்னைக்கு யாருமே வரல? இப்படியே போனா பூவெல்லாம் என்ன ஆவறது? அந்த நேரத்துல அங்க ஒரு திருடன் கையில சூட்கேஸ புடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்துகிட்டு இருந்தான். அவன் பின்னாடி மித்ராங்கிற ஒரு பொம்பளை வேகமா கத்திக்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருந்தா. திருடன் திருடன், யாராவது அவனை புடிங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மித்ராவோட சத்தத்தை கேட்டு அந்த திருடனை புடிச்சு அவன் மூஞ்சில ஒரு குத்த குத்தி அவனை கீழே தள்ளிட்டா சந்தியா. மித்ரா வேகமா ஓடி வந்து சந்தியா கையில இருக்கிற சூட்கேஸ புடுங்கிக்கிட்டா. மித்ரா பின்னாடியே ஓடி வந்த சில ஆளுங்க அந்த திருடனை புடிச்சு அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒப்படைச்சாங்க. அப்பா, ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் இன்னைக்கு அவனை பிடிக்காத இருந்தா என் வேலையே கெட்டு போயிருக்கும். ஐயோ, அப்படி எதுவுமே இல்லைங்க. அந்த சூட்கேஸ்ல அப்படி என்னதான் இருக்கு? இதுக்காக நீங்க அவ்வளவு சிரமப்பட்டு ஓடி வந்தீங்க? இந்த சூட்கேஸ்ல என்னோட ஆபீஸுக்கு தேவையான செக், டாக்குமெண்ட்ஸ்னு எல்லாமே இருக்கு. இதனால அந்த திருடனுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா எனக்கு இதுதாங்க வாழ்க்கை. அது என்னவோங்க, நீங்க ஏதோ சொல்றீங்க, ஆனா எனக்கு எதுவுமே புரியல. ஆனா ஒன்னு சொல்றேன், நீங்க ரொம்ப பணக்காரங்க மாதிரி தெரியுறீங்க. நீங்க சொல்ற அளவுக்கு ஒண்ணு இல்ல, ஆனா கொஞ்சம். என்னோட வீட்டுக்கார் எலக்ட்ரானிக் பிசினஸ் செய்யறாரு. அப்படிங்களா? நான் பூ வியாபாரம் செய்யறேன். நீங்க என்கிட்ட கொஞ்சம் பூவை வாங்கிக்கிட்டா எனக்கு கூட கொஞ்சம் உதவியா இருக்கும். ஓ, அவ்வளவுதானா? சரி கொடுங்க, எல்லா பூவையும் நானே வாங்கிக்கிறேன். என்னது, எல்லாமே நீங்களே எடுத்துக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் சேர்ந்து 500 ரூபாய் ஆவாங்க. பரவாயில்லங்க, இந்தாங்க புடிங்க 500 ரூபாய். அப்படி சொல்லி மித்ரா 500 ரூபாவை கொடுத்து எல்லா பூவையும் வாங்கிக்கிட்டா. சந்தியா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அந்த காசை வாங்கிக்கிட்டா. ரொம்ப நன்றிங்கம்மா, நீங்க செஞ்ச இந்த உதவி எவ்வளவு பெருசுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்க, நான் கிளம்புறேன். டைம் கிடைக்கும் போது இந்த பக்கம் வரேன். அப்படி சொல்லி மித்ரா அங்கிருந்து கிளம்பிட்டா. சந்தியா அந்த காசை எடுத்துக்கிட்டு பத்திரமா வீடு போய் சேர்ந்தா. என்னங்க என்னங்க, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னாச்சு சந்தியா? சந்தியா நடந்த விஷயத்த பத்தி எல்லாமே சொன்னா. அதனால அவங்க அவ்வளவு காசு கொடுத்த உடனே எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? அவங்க பணக்கார வீட்டு மருமக, நான் ஏழை வீட்டு மருமக. இந்த பணத்தால நம்ம கஷ்டம் கொஞ்சம் குறையும் இல்ல? இப்படி தன்னோட புருஷங்கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொல்லி அங்கிருந்து உள்ள போனா. இப்படி சந்தியா பூ விக்கிறதும் அந்த பூவை மித்ரா வந்து வாங்கிட்டு போறதுன்னு 2 பேருக்கு நடுவுல நட்பு ஏற்பட்டுச்சு. இப்படி சந்தியா செஞ்ச உதவியால மித்ரா எப்பவுமே சந்தியா கிட்ட பூவை வாங்கிக்கிட்டு இருந்தா. இப்படி இருக்கும்போது ராமுவுக்கு ஒரு நாள் ஜுரம் வந்துச்சு. கட்டில் மேல படுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ சிட்டி அப்பா பக்கத்துல உக்காந்து பாத்துக்கிட்டு இருந்தா. ஐயோ கடவுளே, ஏன்பா என்ன இப்படி சோதிக்கிற? என்னால முடியலையே. அப்பா, அப்படி பண்ணாதீங்கப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சிட்டி அவங்க அப்பா பக்கத்துல உக்காந்து அழுந்துகிட்டு இருந்தா. சிட்டி,
எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சரியாயிடும். அம்மா வந்த உடனே மாத்திரை கொடுப்பா, அதை சாப்பிட்ட உடனே எல்லாம் சரியாயிடும், அழுகாதம்மா. இன்னொரு பக்கம் சந்தியா பூவை வித்துட்டு வீட்டுக்கு வந்தா. ராமுவை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டா. என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க இப்படி இருக்கீங்க? அப்பாவுக்கு மாத்திரை கொடுங்க அம்மா, ரொம்ப நேரமா அப்பா இப்படித்தான் அழுந்துகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்னும் இல்ல சந்தியா, ஜுரம் வந்துச்சு அவ்வளவுதான். டாக்டர் ஏற்கனவே சொல்லிருக்காங்கல்ல, ஆபரேஷன் ஆகுற வரைக்கும் இப்படிதான் இருக்கும்னு. அதுதான் கொஞ்சம் முடியல. சந்தியா வேகமா போய் டாக்டரை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. டாக்டர் ராமுவை பார்த்தாங்க. இங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் டேப்லெட் கொடுத்தாலும் எதுவுமே சரியாகாது. கூடிய சீக்கிரத்துல ஆபரேஷன் செய்யணும். சந்தியாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம சும்மா நின்னா. அவ அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்து சமையல் அறைக்குள்ள போய் உண்டியலை எடுத்துட்டு வந்து கீழே போட்டா. அதுக்கப்புறம் அந்த உண்டியல்ல இருக்கிற காசை எடுத்து கணக்கு போட்டா. 18, 19, 20, 21. இதுல கொஞ்சமா தான் காசு இருக்கு. ஆபரேஷன் செய்ய நிறைய பணம் செலவாகும். அவ்வளோ பணத்துக்கு நான் என்ன செய்யறது? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டாக்டர் கைய காலில் விழுந்து டைமை கேட்டுட்டு வந்திருக்கேன். இப்போ அவ்வளோ பணத்துக்கு நான் என்னதான் செய்யறது? இப்படி நினைச்ச 1 மணி நேரத்திலேயே ராமுவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்த்தா. பெரிய டாக்டர் சந்தியா கிட்ட வந்து பேசினாங்க. சந்தியா, எப்படிமா இருக்கிற? டாக்டர், நான் எப்படி டாக்டர் சந்தோஷமா இருப்பேன்? என்னோட புருஷன் நிலைமைய என்னால பார்க்க முடியல. என்னால உங்ககிட்ட பொய் சொல்ல முடியாது. உங்களோட புருஷனுக்கு உடனே ஆபரேஷனை செஞ்சாகணும். இன்னும் 4 நாளுல ஆபரேஷன் செய்யலனா என்ன வேணாலும் நடக்கலாம். காலை வெட்டி எடுக்க வேண்டிய நிலைமை வந்தாலும் வரலாம். இன்ஃபெக்ஷன் ஆனா அதுக்கப்புறம் 2 காலு கூட வெட்டி எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆபரேஷனுக்கு 1 லட்சம் பத்தாது, மேலேயே தேவைப்படும். ஐயோ கடவுளே, லட்சத்துக்கு மேல தாண்டுமா? டாக்டர், என்கிட்ட அவ்வளவு பணம் இல்ல டாக்டர். எனக்கு தெரியும் சந்தியா, உன் நிலைமை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உனக்கு 25,000 ரூபாய் கொடுக்கறேன். அதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது. இந்த அளவுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யறதே ரொம்ப பெருசுங்க. இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன். இப்படி இருக்கும்போது சந்தியா 2 நாளா பூ விற்க வரலன்றத நேத்ரா கவனிச்சுக்கிட்டு இருந்தா. நேத்ரா காரை நிறுத்தி அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா. அவ எதிரில ஒரு கடை இருந்துச்சு. அங்க வந்து சந்தியாவை பத்தி கேட்டு பார்த்தா. இங்க சந்தியான்னு ஒருத்தர் பூ விக்கிறாங்கல்ல, அவங்க எதனால 2 நாளா பூ விக்கலன்னு தெரியுமா உங்களுக்கு? சந்தியா வீட்டுக்காருக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு. இப்ப அவரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு அவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஆபரேஷனுக்கு 1 லட்சத்துக்கு மேல செலவாகும்னு டாக்டர் சொன்னாங்களாம். ஆனா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்ல. இருந்தாலும் லட்ச ரூபாவை சேர்த்து வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையே. ஐயோ அப்படியா? அப்படி சொல்லி நேத்ரா சந்தியா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவளை தேடிக்கிட்டு போனா. சந்தியா அவளோட மகளான சிட்டி கூட ஒரு இடத்துல உக்காந்து இருக்கிறத பார்த்த நேத்ராவுக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு. அம்மா, நீங்களா? என்னம்மா ஆச்சு? ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? இல்ல, உங்களை பாக்குறதுக்காக தான் வந்தேன். உங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லையாமா? எதனால என்கிட்ட சொல்லவே இல்ல? ஆமாங்கம்மா, அப்போ லட்ச ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. இப்போ அதை தாண்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? பெரிய டாக்டர் அவரோட ஆபரேஷனுக்கு 25,000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. அதனால இன்னும் கொஞ்சம் பணத்தை கட்டணும். நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல, நான் இருக்கேன்ல, நான் உனக்காக காசு கொடுக்கறேன். இந்த பணம் எனக்கு ஒன்னும் பெருசு கிடையாது. அம்மா, அவ்வளவு கடனை நான் எப்படி அம்மா தீக்கிறது? கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது எனக்கு கூட புண்ணியம் தானே. எனக்கு அந்த புண்ணியமே போதும். மித்ரா இப்படி ரொம்ப நேரம் யோசிச்சு சந்தியாவுக்கு உதவி செஞ்சா. ராமுவுக்கு ஆபரேஷன் ஆகி கொஞ்ச நாள்லயே நடக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் சந்தியா ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. அதனால கஷ்டப்படுற ஜனங்களுக்கு
அவளால முடிஞ்ச உதவிய செஞ்சுக்கிட்டு இருந்தா. மித்ரா எப்பவுமே போல சந்தியா கிட்ட பூவை வாங்கிக்கிட்டு இருந்தா. இப்படி அவங்களோட நிலைமைய மறந்து தோழியா வாழ்ந்தாங்க. வீட்டு வாசல்ல மரங்களை வெட்டிட்டு இருந்த மோகன் ராவ் கிட்ட மருமக ரவலி வந்தா. மாமா, ஏதாவது வேணுமா மாமா? எனக்கு எதுவும் வேண்டாமா. ஆமா, உனக்கு என்னமா வேணும்? எனக்கு மாமா, நான் ஒன்னு யோசிச்சு வச்சிருக்கேன் மாமா. அந்த யோசனையை உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்க அந்த யோசனையை கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரிம்மா மருமகளே, சொல்லுமா, உனக்கு வந்த யோசனை என்னன்னு சொல்லு. அப்படி மரம் வெட்டுறதை நிப்பாட்டிட்டு மருமக கிட்ட என்ன யோசனைன்னு கேட்டாரு. மருமக ரவலி அவளுக்கு வந்த யோசனைய மாமனார் கிட்ட சொன்னா. அதை கேட்டதும் மோகன் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடடடடா, என் மருமகனா பின்ன சும்மாவா என்ன? நல்ல தெளிவா யோசிச்சு சூப்பரான ஐடியா கொடுத்திருக்க மாராவலி. நீ சொல்ற மாதிரி செஞ்சா எந்த தண்ணி பிரச்சனையும் வராது. இந்த வெயில் காலத்துக்கு நம்மளால சமாளிக்க முடியும். நீ ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்திருக்கமா. நல்ல திறமை தான் உனக்கு. ரொம்ப சந்தோஷம் மாமா. மாமா, இதே விஷயத்த நீங்க அத்தை கிட்ட சொல்லி அவங்கள ஒத்துக்க வைக்கணும் மாமா. இங்க பாருமா மருமகளே, இப்பதான் உன்னை பாராட்டினேன். உனக்கு நல்ல திறமை மூளைலாம் இருக்குன்னுட்டு. அந்த திறமையும் மூளையும் வச்சு நீ என்ன ஐடியா சொல்றியோ அதுக்கு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். எந்த கடையில சிமெண்ட் வாங்க சொல்றியோ அங்கேயே வாங்குறேன். கடையா ஏறி இறங்கி எங்க கம்மியா இருக்குமோ அங்க கூட வாங்கிட்டு வரேன். அதுவும் பத்தலையா எங்கேயாவது திருட சொல்றியா அத கூட திருடுறேமா. ஆனா உங்க அத்தை கிட்ட மட்டும் என்னால இந்த விஷயத்த சொல்ல முடியாதுமா. சொன்னா என்ன நடக்கும்னுட்டு உனக்கே தெரியும். அவளெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியாதுமா ராவலி அப்படின்னு மோகன் மருமக கிட்ட சொல்லிட்டு பழையபடி மரக்கட்டைகளை வெட்டிட்டு இருந்தாரு. இப்ப என்ன மாமா பண்றது? ஒண்ணு பண்ணு, உன் கணவர் முரளி கிட்ட சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்லு. உன் மாமியாருக்கு அவ பையன் என்ன சொன்னாலும் கேப்பா. நம்ம சொல்றதெல்லாம் கேட்க மாட்டா. முரளி கிட்ட அது அவனோட ஐடியான்னு சொல்லு. ஒண்ணுதுன்னு சொல்ல வேண்டாம். சரிங்க மாமா. அப்படி சொல்லிட்டு ரவலி 2 கூடைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போனா. மோகன்ராவ் பாட்டுக்கு பழையபடி மரக்கட்டைகளை வெட்டிக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவலி முரளி ஆளுக்கு ஒரு கையில கூடை எடுத்துக்கிட்டு அங்க வந்தாங்க. அப்ப முரளி, ரவலி, என்னையே அம்மா கிட்ட சொல்ற? தேவையில்லாம எனக்கும் அம்மாக்கும் தான் பிரச்சனை வரும். ஆக்சுவலா நீ சொல்லிருக்க ஐடியா ரொம்ப சூப்பரான ஐடியா. நீ அப்படியே போய் அம்மா கிட்ட சொல்லிட. அட போங்கங்க, நான் சொன்னா அப்படியே உங்க அம்மா கேட்டுடுற மாதிரி தான். நான் என்ன சொன்னாலும் என்னதான் திட்டுவாங்க. எனக்கே நேரம் சரியில்லை. நான் ஏதாவது சொல்ல போய் உங்க அம்மா அதுக்கப்புறம் என்ன திட்டி, என்ன மாமியார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறியே, நான் சொல்றதை தானே நீ கேட்கணும்னு அட்வைஸ் பண்ணுவாங்கங்க. அட ரவலி, எப்ப பார்த்தாலும் ஏன் நெகட்டிவாவே யோசிக்கிற? ஒருவேளை அம்மா நீ சொல்றதுக்கு ஒத்துக்கலாம்ல. சம்மர்ல தண்ணி பிரச்சனை வரும்ன்றது அம்மாக்கும் தெரியும். நீ சொல்லி பாரு, அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்க, ஒத்துக்கிட்டாங்கன்னா சரி, இல்லைனாலும் அந்த வேலையை கண்டிப்பா முடிக்கணுங்க. ஐயோ, அவங்க ஒத்துப்பாங்க. மாமியாரும் மருமகளும் எந்த சண்டையும் போடாம இருங்க. ஏற்கனவே இருக்கிற சண்டைலாம் பத்தாதா? சரி, நீங்க என்னோட கணவர், நான் உங்க மனைவி. கணவர் சொல்றது தானே மனைவி கேட்கணும், அதனால கேக்குறேன். நான் கூட அப்பப்போ உன் பேச்ச கேக்குறேனே. என்னங்க, இப்ப நான் சொன்னது எனக்காக மட்டுமா என்ன? எல்லாரோட நல்லதுக்காகவும் தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு கூட மாமியாரோட பர்மிஷனை வாங்கணுமா? சரி, வெளியே போயிருக்க அத்தை வீட்டுக்கு வர வரைக்கும் இங்கே இருங்க. எனக்கு என்னவோ உன்னோட யோசனைக்கு அம்மா உன்னை பாராட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அப்படியே பாராட்டிட்டாலும் ஊருக்கே ஒரு பிரச்சனைனா உங்க அம்மாவுக்கு மட்டும் தனி பிரச்சனை. நான் உண்மையதான் சொல்றேன் ரவலி. ஆஹாஹா, என்னங்க, உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து 5 வருஷம் ஆகுது. நமக்கு 3 வயசுல குழந்தை கூட இருக்குங்க. இது வரைக்கும் அத்தை அம்மா நீ சமையல் நல்லா செஞ்சிருக்க, கோலம் நல்லா போட்டிருக்கான்னு என்னை பாராட்டினதே இல்லை. அப்படி சொல்லிட்டாதான் எனக்கு கொம்பு முளைச்சு அவங்கள முட்டிடுவேனே. இந்த மாமியார் மருமக பிரச்சனை எல்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கதானே செய்யுது. நம்ம வீட்ல என்ன புதுசா என்ன? என்னங்க, உண்மையிலேயே என் ஐடியா நல்லா இருக்கா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு ரவலி. டேங்க் கட்டி அதுல தண்ணிய சேமிச்சு வச்சோன்னா வெயில் காலத்துல யூஸ் ஆகும் தானே சொல்ற? ஆமாங்க, இதுதான் என்னோட ஐடியா. ஆனா இந்த ஐடியா என்னதுன்னா உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டாங்க. நீங்க தான் இந்த ஐடியா கொடுத்தேன்னு சொல்லலாம். அப்பதான் உங்க அம்மா ஒத்துப்பாங்க. சரி ரவலி, நீ சொன்ன மாதிரியே இது ஏன் ஐடியானே சொல்லிக்கலாம். எது நடந்தாலும் இந்த ப்ராப்ளம் சரியாகணும். தண்ணீர் கஷ்டமே வரக்கூடாது. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது வெளியே போயிருந்த சுபத்ரா அம்மா அங்க வந்தாங்க. வாசல்ல இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்துட்டு தனக்கு தானே,
இதுங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சுன்ற நினைப்பு போல அப்படின்னு மனசுக்குள்ள சுபத்ரா அம்மா நினைச்சிட்டு வெளியே ரொம்ப சத்தமா, முரளி முரளி என்ன அது கையில அப்படின்னு சுபத்ரா அம்மா கேட்டதும் முரளிக்கு நடுங்க ஆரம்பிச்சது. அவன் உலர்னா, அது வந்துமா, அதான் இப்போ வெயில் காலம் வந்துருச்சுல, தண்ணீர் கஷ்டமும் சேர்ந்து வந்துருமா. வீட்டு முன்னாடி டேங்க் கட்டலான்னுட்டு ரவலி தான் சொன்னா. அது கட்டினா தண்ணி கஷ்டம் எதுவும் வராதுலமா, அதான். அப்படின்னு உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான் முரளி. அதை கேட்ட சுபத்ரா, ஆஹா அவ சொன்னான்னு நீ கேட்குற, எனக்கு அனுபவம் ஜாஸ்திப்பா. உன் மனைவியை விட அனுபவம் ஜாஸ்தி. இது வரைக்கும் வெயில் காலம் வந்திருக்கு, என்னைக்காவது தண்ணீர் கஷ்டம் வந்திருக்கா என்ன? இப்போதான் புதுசாக வரப்போகுது பாரு. ஐயோ அத்தை, நான் அப்படி எதுவும் சொல்ல வரலத்த. ஒரே மாதிரி காலம் இருக்காது இல்லையா? இந்த வருஷம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான். நிறைய ஊரில் எல்லாருக்குமே தண்ணீர் கஷ்டம் வந்திருக்கு அத்தை. அவங்களால வெயிலோட வெப்பத்தை தாங்க முடியல. தண்ணி இல்லாமல் எல்லாருமே அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அதனால தான். உன் அதிக பிரசங்கித்தனம் எல்லாத்தையும் உன்னோடே வச்சுக்கோமா மருமகளே. இவ்வளோ வருஷம் நான் இந்த ஊரில் இருக்கேன், இது வரைக்கும் தண்ணீர் கஷ்டமே இங்கே வந்ததில்லை. இப்போ தான் வரப்போகுதா என்ன? சுபத்ரா அம்மா அப்படி கத்துறத பார்த்தோன்னே முரளி ரொம்ப பயந்து போய் கையில் இருக்கிறத கீழே போட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அத்தை, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கத்த. சொன்னதெல்லாம் போதும், முதல்ல வீட்டு வேலையை பாரு போ. அப்படி சுபத்ரா அம்மா ரவலியை திட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ரவலிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவளும் அமைதியாக இருந்துட்டா. அப்படியே நாட்கள் போச்சு. வெயில் பயங்கரமாக இருந்தது. நிலம் எல்லாம் வறண்ட ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பார்த்தாலும் தண்ணீர் கஷ்டம். ஊரே தண்ணி பஞ்சத்தில் இருந்தது. அப்போ ரவலிக்கும் ரொம்ப ரொம்ப கவலையாக இருந்தது. அப்போ சுபத்ரா, ஐயோ நான் அவசரப்பட்டு என் மருமகளை வேற நல்லா திட்டிட்டேன். பார்க்குறதெல்லாம் பார்த்தா தண்ணீர் கஷ்டம் வந்துடும் போல இருக்கே. ரவலி சொன்னது உண்மைதான். இப்போ என்னடானா நிறைய பேர் ஊரை விட்டு வேற ஊருக்கே போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது? அப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க சுபத்ரா அம்மா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரவலியை பார்க்கறதுக்காக கமலா அவங்க வீட்டுக்கு வந்தா. வீட்டு வாசல்ல இருந்த சுபத்ரா அம்மாவை பார்த்துட்டு கமலா, சித்தி ரவலி இருக்காளா? வீட்டில் இல்லாமல் காட்டிலே அவ இருப்பா. வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே அவ இருக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்த விஷயம் என்ன? இப்போதான் எல்லாரும் பிரச்சனையில் இருக்கோமே, போகிறதுக்கு முன்னாடி ரவலியை பார்த்துட்டு போலான்னு வந்த சித்தி. என்ன பிரச்சனை? பிரச்சனை உனக்கா அவளுக்காமா? சித்தி, நான் ஊரை விட்டு வெளியூருக்கு போகிறேன். அதான் ஒரு தடவை ரவலியை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே பாருமா கமலா, நீ ஏன் பிழைக்கிறதுக்கு இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போகிற? அப்படி இருக்கிறவங்க எங்களை மாதிரி பெரியவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அதை விட்டுட்டு அந்த ரவலியை போயா பாப்ப? அவகிட்ட என்ன இருக்குன்னு அவளை போய் பார்க்க வந்த. அதான் என்ன பார்த்துட்டல, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் இருக்கும். நீ ஊருக்கு கிளம்புற வழியை பாரு. ரவலியெல்லாம் ஒன்றும் பார்க்க தேவையில்ல. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது மருமக ரவலி அவங்க கிட்ட வந்தா. ஹாய் கமலா, ஊருக்கு கிளம்பிட்டியா? போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த மாதிரி ஆன்ட்டி எல்லாம் பார்த்துட்டு போகிற? சரி, அங்கேயாவது சந்தோஷமா இரு அப்படின்னு கவுண்டர் கொடுத்தா ரவலி. அதை கேட்டோன்னே மாமியார் சுபத்ரா அம்மாவுக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அவங்க, இங்கே பாருமா கமலா, உங்கள் மாமியாரை நல்லா பார்த்துக்கோ. அவங்க பையன் மாதிரிலாம் கிடைக்காது. உங்கள் மாமியாருக்காக தினமும் கால் கழுவி விட்டு அதில் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படின்னு சுபத்ரா அம்மா சொன்னதும் கமலா, நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான் சித்தி. அந்த தண்ணி இல்லைன்னு தானே வேற ஊருக்கே நாங்கள் போகிறோம். அந்த ஊர்லையாவது தண்ணி கிடைக்கும்னு நம்புகிறோம். அங்கே கிடைச்சோன்னு முதல்ல எங்கள் மாமியாருக்கு காலெல்லாம் கழுவி விட்டு ஆசீர்வாதம் வாங்கிட மாட்டேன் அப்படின்னு கமலா சொன்ன உடனே சுபத்ரா அம்மா எதுவும் பேசாமல் அமைதியாக வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கமலாவும் ரவலியும் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கமலா அழுதுகிட்டே அங்கேருந்து போனா. கொஞ்ச நாட்கள் போயிடுச்சு. ஒரு நாளைக்கு ரவலி 2 பானைகளை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. அதை புரிஞ்சுக்கிட்டு சுபத்ரா, என்னம்மா இப்போ 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த கிராமத்துல இருந்து தான் நம்ம தண்ணி எடுத்துட்டு வரணுமா? ஆமாத்த, ஊரில் இருக்க எல்லாரும் அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்க. வேறு வழி இல்லைத்த, நம்ம அவ்வளோ தூரம் நடந்து தான் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு ரவலி சொன்னதுக்கப்புறமா சுபத்ரா ஒரு பானை, ரவலி ஒரு பானை, 2 பேரும் அதை தலை மேலே வச்சுக்கிட்டு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிராமத்துக்கு போய் தண்ணி எடுத்தாங்க. அத்தை, ஒரு நிமிஷம் த. அப்படி 2 பானையையும் சுபத்ரா தலை மேலே வச்சா ரவலி. அப்போ கோமா சுபத்ரா, ரவலி என்ன இது? தப்புக்கு கிடைச்ச தண்டனை அத்தை, அனுபவிங்க அப்படி சொல்லிட்டு ரவலி ஹாயா கொடை பிடிச்சிக்கிட்டு வெயிலில் நடந்து போயிட்டு இருந்தா. மாமியார் மட்டும் 2 பானையை தலை மேலே வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க,
இனிமேல் யார் எந்த நல்லது சொன்னாலும் கேட்டுக்கணும், இல்லைன்னா நம்ம தான் தண்டனை அனுபவிக்கணும்ப்பா. அப்படி 2 பேரும் வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க.